சென்னை மெரினா கடற்கரை உலகின் அழகிய நீண்ட கடற்கரை என்ற சிறப்பை பெற்றது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களின் இலவச பொழுதுபோக்கு தலமாக மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கும் இந்த கடற்கரையில் சில அசம்பாவிதங்கள் தொடர்கதையாக நீடித்து வருகின்றன. இங்கு கடந்த 2 நாட்களில் அலைகளில் குளித்து விளையாடிய 5 பேர் உயிரிழந்த சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. சென்னை மெரினா கடற்கரையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குளித்துக் கொண்டிருந்த வடமாநில இளைஞர்கள் உட்பட 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். டெல்லியைச் சேர்ந்த அன்கித் மற்றும் ராஜஸ்தானைச் சேர்ந்த மகேந்திரகுமார் ஆகியோர் மெரினா கடற்கரையின் வெவ்வேறு பகுதிகளில் குளித்துக் கொண்டிருந்தனர். அலையின் சீற்றத்தால் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட இருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதேபோல் கடலில் குளித்துக் கொண்டிருந்த கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த சுந்தரேசன் என்பவரும் அலையால் இழுத்துச் செல்லப்பட்டார். இதேபோல திங்களன்று மெரினாவில் குளிக்கச் சென்று காணாமல் போன பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 4 பேரில் 2 உயிரிழந்தனர். மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே நாங்கள் ஒரு கிராமத்துவாசி, மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி இதாக இருக்கிறதுனால தக்க பாதுகாப்பு இருக்கணும், அல்லது இருக்கிறவங்களாவது ஒரு முறையாக சொல்லியிருக்கணும், அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு காவல்துறை எச்சரிக்கை இருக்கணும். எந்த இது இல்லைங்க சார். எங்கள் பையன் வந்ததையும் அவன் இந்த மாதிரி தெரியாமல் தவறுதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் போயிட்டான். ஆனால் இன்றைக்கி அந்த குடும்பத்துக்கு யார் சார் பதில் சொல்கிறது? மாலை நேரத்தில் கடலில் விளையாடியவர்களில் ஈரோடு பெருந்துறையைச் சேர்ந்த தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 4 பேர் பெரிய அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டனர். இவர்களில் 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மற்ற 2 உயிரிழந்தனர். ஒரு நேரத்துக்கு அலை கம்மியாக இருந்தால் ஒரு நேரத்துக்கு தர விழுவும், ஒரு நேரத்தில் அலை அதிகமாகிட்டா பள்ளம் விழுந்துடும். பள்ளம் விழுந்து கடல் வாயில் விட்டா அது சரியான பள்ளமாக இருக்கும். நாங்களே தர சொல்லி பள்ளத்தில் தான் ஓடும், நாங்களே பள்ளத்தில் தான் ஓடும். அப்போ அவங்கள பல ஆள் என்ன செய்வாங்க? அவங்களும் உள்ள தான் கூட செய்வாங்க. முதலில் கடலை பார்க்கும் உற்சாகம், கடலின் தன்மை தெரியாமல் நீந்துவது, சாகசம் செய்யும் மனப்பான்மை என பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உயிரிழப்போரில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் என்பது வருந்த வைக்கும் நிகழ்வாகவே நீடித்து வருகிறது. கூடுதலாக எச்சரிக்கை பலகைகளை வைத்து பாதுகாப்பினை பலப்படுத்த வேண்டும் என்றும் மற்றும் காவல்துறை ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றும், மேலும் கூடுதலாக எந்த இடங்களில் அதிகமாக ஆபத்து இருக்கோ அந்த இடங்களில் முழுவதுமாக தடுப்பு வழிகளை நிறுத்தி மக்கள் அந்த பகுதிக்கு செல்லாதவாறு முழுவதுமாக தடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் கீர்த்தி விஜய்.